கீர்த்திகா முனியசாமி அவர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் ஜாதி மத பேதங்களை கடந்து அவரது நேர்மைக்கும் சேவைக்கும் மக்கள் அங்கீகாரம் அளிக்க வேண்டும். மக்கள் சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பெண் ஆளுமை சட்டமன்றம் செல்வது ராமநாதபுரத்தின் வளர்ச்சிக்கும் அதிமுகவின் வெற்றிக்கும் புதிய உத்வேகத்தை தரும் என்பதில் ஐயமில்லை. தமிழக அரசியலில் பேச்சால் கவர்ந்து பின் செயலில் கோட்டை விடுபவர்கள் மத்தியில் செயலால் வென்று பின் சொல்லால் அதிர வைக்கும் அபூர்வமான அரசியல் ஆளுமையாக திகழ்கிறார் திருமதி கீர்த்திகா முனியசாமி. ராமநாதபுரம் மண்ணின் மைந்தர்களுக்காக அவர் ஆற்றிய பணிகள் அவரை ஒரு அரசியல்வாதியாக தாண்டி ஒரு குடும்ப உறுப்பினராகவே மக்களின் மனதில் இடம் பிடிக்க செய்துள்ளது. அரசியல்வாதிகள் தேர்தலை மட்டுமே நோக்கமாக கொண்டு இயங்குவார்கள் என்ற பிம்பத்தை உடைத்தவர் இவர். கொரோனா பெருந்தொற்றால் உலகம் ஸ்தம்பித்த போது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த தொகுதி மக்களுக்கு தன் கணவர் அதிமுக மாவட்ட செயலாளர் திரு MA முனியசாமி அவர்களுடன் இணைந்து வீடு வீடாகச் சென்று உணவு பண்டங்களை வழங்கியவர். சாதி மதம் கட்சி என எவ்வித பாகுபாடும் இன்றி பசித்தவர்களுக்கு அன்னமிட்டு அழகு பார்த்த அந்த கைகளே சட்டமன்றத்தில் மக்கள் குரலை ஒலிக்கச் செய்ய வேண்டும் என்பதே அடிமட்ட தொண்டனின் எண்ணமாக இருக்கிறது. 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களில் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு சில அரசியல் சூழ்ச்சிகளாலும் சாதிய கணக்குகளாலும் வெற்றி வாய்ப்பை இழந்த போதிலும் அவர் களத்தை விட்டு ஓடிவிடவில்லை. வெற்றி பெற்ற பின் தொகுதிக்கு வராத பல தலைவர்களுக்கு மத்தியில் வெற்றி வாய்ப்பை இழந்த பின்பும் மக்களுக்காக களத்தில் நிற்கும் இவரது குணம் பதவிக்காக அல்லாது சேவைக்காகவே இவர் அரசியலில் இருக்கிறார் என்பதை பறைசாட்டுகிறது. நிர்வாக திறமைக்கும் ஆளுமைக்கும் ஒருங்கே சான்றாக திகழ்கிறார் கீர்த்திகா முனியசாமி. பரமக்குடி நகர்மன்ற தலைவராக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு நிர்வாக நுணுக்கங்களை தந்துள்ளது. சிறந்த மேடை பேச்சாளரான இவர் மேடை ஏறிவிட்டால் சிங்கமாய் கர்ஜிப்பவர். மக்களின் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக எடுத்து வைக்கும் திறன் இவருக்கு உண்டு. அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தபோது உறுதியான நிலைப்பாட்டுடன் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பக்கம் நின்று தனது விசுவாசத்தை நிரூபித்தவர். குறிப்பாக தன் மீது சுமத்தப்பட்ட சாதிய முத்திரைகளை உடைத்து அனைத்து மக்களுக்கான பொது தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர். நன்கு படித்த தெளிந்த சிந்தனை கொண்ட பெண் அரசியல்வாதிகள் சட்டமன்றத்திற்கு செல்லாமல் இருப்பது இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக அரசியலுக்கே ஒரு இழப்பாகும். தனிப்பட்ட லாபங்களுக்காக அன்றி மக்களின் அன்றாட தேவைகளுக்காக சிந்திப்பவர். எங்களுக்கு சேவை செய்த இந்த கை தற்போது நடக்கும் அநியாய ஆட்சியை அகற்றி எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதே ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் ஏகோபித்த குரலாக ஒலிக்கிறது. மக்களின் தேவையை அறிந்தவர், மக்களின் வலியையும் அறிவார். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தின் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் ஜாதி மதம் மற்றும் அரசியல் வேறுபாடுகளை தூக்கி எறிந்து கீர்த்திகா முனியசாமி அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது காலத்தின் கட்டாயம். அவர் சட்டமன்றம் செல்வது மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கும் அதிமுக பேரியக்கத்திற்கும் வலு சேர்க்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் சமூக அர்ப்பணிப்பு கொண்ட இவரை வெற்றி பெறச் செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்புவோம் என மாவட்ட மக்கள் அனைவரும் உறுதியேற்க வேண்டும்.